கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் பாகுபலி ஹீரோ பிரபாஸ் நடிச்சிருக்க சல்லார் படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் எனக்கு வேணும். படத்தோட ட்ரெய்லர் டீசர் எதுவுமே எனக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் படத்து மேல ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது. 3 ஃபிளாப்க்கு அப்புறம் பிரபாஸ் கண்டிப்பா சூஸ் பண்ணிருக்க ஸ்கிரிப்ட் ஒரு நல்ல ஸ்கிரிப்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் படத்துக்கு போனேன். ஆனா படத்தோட இன்ட்ரோலயே ஒரு மொரட்டு கிரிஞ்சி சீன். பிரபாஸ் பிருத்விராஜோட சின்ன வயசு போர்ஷன் தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அந்த சீன் எடுத்ததுக்கு ரீசன் அவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்டதான். பிரபாஸ் பிருத்விராஜ்காக என்ன வேணா பண்ணுவாரு, எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவாரு அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் எடுத்திருக்காங்க. இதை காட்ட எவ்வளவோ வழி இருக்கு. ஆனா நான் கேஜிஎஃப் ஃபார்மேட்ல தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் நீல் அடம் பிடிச்சி ஒரு முரட்டு கிரிஞ்சு சீனை ஃபர்ஸ்ட் சீனா எடுத்து வச்சிருக்காரு. கேஜிஎஃப்ல ராக்கி பாய்க்கு எவ்வளவு பில்டப் கொடுத்திருந்தாரோ அதே பில்டப்பை பிரபாஸோட சின்ன வயசு கேரக்டருக்கும் கொடுத்திருக்காரு. பிரபாஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு பில்டப் கொடுக்கறது ஓகே. ஆனா அவர் இப்ப சின்ன பையனா இருக்காரு. எப்படியும் வளர்ந்து வந்து பஞ்ச் டைலாக் பேசி எல்லாத்தையும் பறக்க விட்டு நம்மள சாவடிக்க தான் போறாரு. அட்லீஸ்ட் சின்ன வயசுல அந்த கேரக்டர் கொஞ்சம் டீசென்ட்டா காமிச்சிருக்கலாம். பிரபாஸோட சின்ன வயசு கேரக்டர் சொல்ற ஒரு 2 டைலாக் சொல்றேன், நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஃபர்ஸ்ட் டைலாக், இதுக்கப்புறம் யாராவது இவன் மூக்கு கடிய மேல கைய வச்சீங்கன்னா நான் கரண்ட் கம்பியை கையில எடுக்க மாட்டேன், கரண்ட் கம்பத்தையே கையில எடுப்பேன். இன்னொரு டைலாக், உனக்காக தூண்டில புழுவாவும் இருப்பேன், திமிங்கலமாவும் மாறுவேன். இந்த படத்திலே எது வேணா டிசப்பாயிண்ட் பண்ணும். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் சீன் கண்டிப்பா டிசப்பாயின்மெண்டா இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் நான் போனேன். ஃபர்ஸ்ட் சீன்லயே அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டாங்க. அந்த போர்ஷன் ஒரு 10 மினிட்ஸ் தான் வரும். ஆனா அந்த 10 மினிட்ஸ்லயே நமக்கு கேஜிஎஃப் அப்படியே ஞாபகப்படுத்திட்டாங்க. அதே பில்டப்ஸ், அதே மாதிரி விஷுவல்ஸ், அதே ஸ்டைல் டைலாக்ஸ். கேஜிஎஃப்லயாவது அது நம்ம பாக்குற ஃபர்ஸ்ட் படம். ஸோ டைலாக் சீன்ஸ்லாம் நமக்கு ஏதோ புதுசா இருந்துச்சு. லாக்டவுன்ல எல்லாரும் கேஜிஎஃப் 1 கேஜிஎஃப் 2 மினிமம் 4-5 வாட்டியாவது போட்டு பார்த்திருப்போம். ஸோ அடுத்தடுத்த சீன்ஸ் என்ன வரும், எப்ப ஹீரோக்கு பில்டப் சீன் வைப்பாங்க, எப்ப அவர் ஃபைட் பண்ண போறாரு, இதெல்லாமே நமக்கு ஓரளவுக்கு கெஸ் பண்ற லெவலுக்கு வந்தாச்சு. சோ அதே மேக்கிங் ஸ்டைல இப்ப சலாருக்கும் வச்சதோட விளைவு என்னன்னா, இந்த சீன்ல ஹீரோ என்ட்ரி வரப்போகுது, இந்த சீன்ல ஹீரோக்கு பில்டப் நடக்குது, எல்லா சீன்ஸுமே பிரெடிக்டபிளா இருக்கு. சீன்ஸை விட டைலாக்ஸ் எல்லாமே கூட பிரெடிக்ட் பண்ற மாதிரி இருக்கு. பிருத்விராஜ் கிட்ட ஒருத்தர் பிரபாஸை பத்தி சொல்லுவாரு, நமக்காக ஒருத்தர் சண்டை போட்டு அரியாசனத்தை ஜெயிச்சு வாங்கிட்டு வந்து கொடுப்பான் அப்படின்னு அவர் சொல்ல வருவாரு. அவரு சொல்றதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ்ல ஒருத்தர் சலார் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரிதான் படத்துல நிறைய டைலாக்ஸை ஆடியன்ஸே பிரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் ஷோ, என் கூட தான் எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் படம் பாக்குறாங்க. ஆனாலும் அடுத்தடுத்து என்ன டைலாக்ஸ் வரும் அப்படிங்கறத பிரெடிக்ட் பண்ற லட்சணத்துல தான் பிரசாந்த் நீல் படம் எடுத்திருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பவே ஆடியன்ஸ் கரெக்டா மோப்பம் முடிச்சிட்டாங்க, இது விக்ரமோட காப்பி தான் அப்படின்னு. ஆனா டைரக்டர் எதுவுமே ரிவீல் பண்ணல. அட்லீஸ்ட் படத்தோட ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணப்பயாவது சொல்லிருக்கணும். படம் ரிலீஸ்க்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூல சொல்றாரு. அதுவும் மதியம் 1 மணிக்கு மேலதான் வருது. எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல் ஆகி எல்லா ஸ்டேட்லயும் ஓரளவுக்கு புக்கிங்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் உக்ரம் படத்தை தான் நான் திரும்பவும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த படம் ரிலீஸ் அப்போ எனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஆனா அது என்னோட பெஸ்ட் ஸ்டோரி. நான் அதை தியேட்டர் ஃபுல்லா ஆடியன்ஸ் உட்கார வச்சு அந்த ஸ்டோரியை திரும்ப காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். அதனாலதான் பிரபாஸ் வச்சு இந்த படம் எடுத்தேன் அப்படின்னு அவரே இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இது எவ்வளவு பெரிய உருட்டு, நீ படம் எடுத்து பழக பிரபாஸ் தான் கிடைச்சாரா, பாவம் அந்த மனுஷன் பாகுபலி மீண்டு விட்டான்னு படம் எடுத்துட்டு இப்ப வரைக்கும் பாகுபலி விட்டு மீண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் இவர் ஆல்ரெடி எடுத்த ஃபர்ஸ்ட் படத்தை ஹை பட்ஜெட்ல எடுக்கிறேன்னு சொல்லி பிரபாஸை மறுபடியும் ஏமாத்தி அவர் தலையில இந்த படத்தை கட்டிட்டு வந்தாரு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. உக்ரம் ஸ்டோரியை தான் அப்படியே எடுத்திருக்காரு. ஆனா அதுல புதுசா கான்சர்னு ஒரு ஸ்டோரியை எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காரு. ஸோ செகண்ட் ஹாஃப் பத்தி பேசும்போது அதை பத்தி நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸ்ருதி ஹாசன்ல இருந்து இந்த படத்தோட பிரசன்ட் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. உக்ரம்ல வர மாதிரியே பிரபாஸ் கிட்ட ஹீரோயின் ஸ்ருதி ஹாசன் உயிருக்கு ஆபத்து, ஒரு கேங் கொல்ல ட்ரை பண்றாங்க, நீ தான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம மைம் கோபி சொல்லுவாரு. ஆனா பிரபாஸோட அம்மாக்கு பிரபாஸ் யார் கூடயும் சண்டை போடாம வயலன்ஸ் எல்லாம் இல்லாம அவர் அமைதியா இருக்கணும் அப்படிங்கறது தான் அவங்க அம்மா நினைப்பாங்க. அதனால ஸ்ருதி ஹாசனை பிரபாஸ் அம்மா கிட்ட டீச்சரா வேலைக்கு சேர்த்து விட்டுருவாங்க. அப்புறம் தான் பிரபாஸோட இன்ட்ரோ சீன் வரும். படத்தோட ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அவரோட இன்ட்ரோக்கு பில்டப் ஏத்தி வச்சுட்டே வந்திருப்பாங்க. ஒரு செம்ம என்ட்ரி இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா ஸ்லோ மோஷன் வாக்ல பிரபாஸ் ஃபேஸ்ல ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட இல்லாம எம்டி ஃபேஸோட நடந்து வராரு. அந்த எம்டி ஃபேஸை படம் ஃபுல்லாவே மெயின்டைன் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அதிகமா பேச கூட மாட்டாரு, ஒரு 2-3 டயலாக் தான் பேசுறாரு. ரியாக்ஷனே இல்லாம எம்டி ஃபேஸோட மட்டும்தான் அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்காரு. இதுல ஒரு காமெடி என்னன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியா ஃபுல்லா பிரபாஸ் ஃபேஸ்ல ரியாக்ஷன் இல்லைன்னு சில பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் தெலுங்குல இருந்து ட்ரோல் பண்றாங்க. பிரபாஸை யாரா தெலுங்குல இருந்து ட்ரோல் பண்றான்னு பார்த்தா நம்ம மகேஷ் பாபு ஃபேன்ஸ். மகேஷ் பாபு ஃபேன்ஸ் எல்லாம் ட்ரோல் பண்ற அளவுக்கு பிரபாஸோட ரியாக்ஷன் போயிடுச்சு இந்த படத்துல. அடுத்து ஸ்ருதி ஹாசன், பிரபாஸோட அம்மா, அப்புறம் ஸ்கூல் பசங்க கூட கொஞ்சம் சீன் இதெல்லாம் காட்டுவாங்க. படத்துக்கு சுத்தமா ஒட்டாத சீன்ஸ் இதெல்லாம். அது காமெடி சீனா இல்ல எமோஷன் சீனா அப்படின்னு ஆடியன்ஸ் கூட கனெக்டே ஆகாத மாதிரி ஒரு 30 நிமிஷம் அறுத்து தள்ளிடுவாங்க.
ஒரு சீன்ல ஸ்கூல் பொண்ணுக்கு பர்த்டே கேக் வெட்டுற சீன் ஒன்று வரும். திடீர்னு பிரபாஸ் அம்மா உள்ள வந்து ஏய் அப்படின்னு சொல்லி கத்தி கேண்டில்ஸ் எல்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துல நெருப்பெல்லாம் பத்தி ஒரே கலவரம் ஆயிடும். எதுக்குடா இந்த அம்மா கத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரபாஸ் கையில கேக் வெட்டுற கத்தி வச்சிருக்காரு. அந்த கத்தியை கொடு, நீ இதெல்லாம் கையில் எடுக்க கூடாது, இதெல்லாம் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா புடிங்கிட்டு போயிருவாங்க. அது கேக் வெட்டுற பிளாஸ்டிக் கத்தி. பிரபாஸ் ஒரு மெக்கானிக். அவரை காட்டுற சீன் எல்லாமே கையில சுத்தி பெரிய ராடு அதை தான் வச்சு சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவர் வீட்டுக்கு வெளியவே நிறைய கன்ஸ் எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாரு. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு கேக் வெட்டுற கத்தியை வச்சு இவர் வயலன்ஸ்ல இறங்கிடுவாரு. இந்த சீன்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நம்பி பிரசாந்த் நீல் எடுத்தாருன்னே தெரியல. இப்படியே கிரிஞ்சு பண்ணி 1 hour ஓட்டிட்டானுங்க. அதுக்கப்புறம் கடைசியா வில்லன் சுதிஹாசன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு வந்துருவாங்க. மைன்ஸ்ல ஒரு பெரிய ஃபைட் நடக்கும். படத்தோட ஃபர்ஸ்ட் எலிவேஷன் சீனே இந்த சீன் தான். இன்டர்வல் பிளாக்ல சுதிஹாசனை கொல்ல வர்ற ஆளுங்க கான்சாரோட ஆளுங்க அப்படின்னு சொல்லி பிரபாஸ் பிருத்விராஜ் ஸ்டோரியை செகண்ட் ஹாஃப்ல காட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிக்கிறாங்க. இன்டர்வல்ல அந்த ஃபைட் சீன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா பிரபாஸ் ஃபேன்ஸ் கிட்டே பிரசாந்த் நீல் அடி வாங்கியிருப்பாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே பிரபாஸ்க்கு அதிகமா டயலாக்ஸும் கொடுக்கல. அவருக்கு எந்த ஒரு சீனுமே இம்பார்ட்டன்ஸாவே இல்லை. அவருக்குன்னு முக்கியமான சீன் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருந்தது. பட் இன்டர்வல்ல ஒரு ஃபைட்டை வச்சு பிரபாஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து லைட்டா தப்பிச்சிட்டாரு பிரசாந்த் நீல். நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்லேயே கான்சார் பத்தி ஒரு டீட்டெயிலா காட்டியிருப்பாங்க. இந்த படத்திலேயே உருப்படியான சீனா அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர ஸ்ருதிஹாசன் சீன்ஸ்லாம் காட்டாம பிருத்விராஜ் கிட்ட வெறும் இந்த கான்சார் ஸ்டோரியை மட்டும் சொல்லி ஓகே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அந்த கதை நல்லாவே இருந்துச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும் போல அப்படின்னு நினைச்சு மனசை தேத்திக்கிட்டு தான் செகண்ட் ஹாஃப் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா அங்கேயும் தலைவன் பிரபாஸ் உள்ள வந்துட்டான். எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பிரபாஸ் அடிக்க போறாருன்னு பில்டப் பண்ணி இன்டர்வல்ல ஃபைட் வச்சாங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் ஹாஃப்லயும் பில்டப். பிரபாஸ் அம்மா எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரபாஸை அடிக்க விடலையோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பிருத்விராஜும் பிரபாஸ் அடிக்க விட மாட்டாரு. அவரை ஏன் அடிக்கவே விட மாட்டீங்க, அவரை யாராவது சண்டை போட விடுங்கயா அப்படின்னு ஆடியன்ஸ் கெஞ்சிற அளவுக்கு அவ்வளோ பில்டப். கேஜிஎஃப்ல பில்டப் சீனுக்குலாம் பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கவங்க ரியாக்ஷன் நிறைய கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ரியாக்ஷனை இந்த படம் ஃபுல்லாவே டைரக்டர் யூஸ் பண்ணிருக்காரு. பிரபாஸை தவிர எல்லாருமே அதே ரியாக்ஷனோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. கேஜிஎஃப்ல கூட பரவாயில்ல. ஆனா இந்த படத்துல புதுசா ஒரு கேரக்டர் பேரை சொன்னாலே எல்லாரும் பதறானுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மன்னார் அப்படின்னு ஒரு பேரை சொன்னா மன்னாரா அவரா பயத்துல ஒரு ஸ்டெப் பின்னாடி போறானுங்க, கீழெல்லாம் உளுந்து அடிக்கிறானுங்க. இவ்வளவு பில்டப் கொடுத்து கடைசியா 2 ஃபைட் தான் காமிச்சிருப்பாங்க செகண்ட் ஹாஃப்லயும். கான்சார்ல இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் பிரபாஸ் காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது நல்லா வந்திருக்க வேண்டிய சீன் தான். ஆனா இவருக்கு பில்டப் கொடுக்குறேன்னு அதையும் கெடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் பாகுபலியில் எப்படி தலை வெட்டுற சீன் இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துலயும் ஒரு சீன் இருக்கு. அந்த சீன் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல ட்ரக்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டு ஜாம்பியஸ் மாதிரி மனுஷங்க கூட சண்டை போடுற சீன்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்த படத்துக்கு தேவையே இல்லாத சீன். நீங்க ஏலியனே இறக்கி விட்டாலும் பிரபாஸ் லெஃப்ட் ஹேண்ட்ல எல்லாத்தையும் அடிச்சு பறக்க விட போறாருன்னு ஆடியன்ஸுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த ட்ரக்ஸ் ஜாம்பி ஐட்டம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அப்புறம் கிளைமேக்ஸ்ல KGF 1 மாதிரியே அடுத்த பாட்டுக்கு லீட் கொடுத்து படத்தை முடிச்சிருக்காங்க. கான்சார் போர்ஷன்ஸ் மட்டும் சொல்லி இது ஒரு பெரிய படம் அப்படின்னு நம்ப வச்சு பிருத்விராஜையும் ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அவருக்குமே அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. கிளைமேக்ஸ்ல அவருக்கு ஒரு ஃபைட் சீன் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவர் ஒரு டம்மியா தான் இருக்காரு. மேபி பார்ட் 2 கதையில அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்திருப்பார் போல. படத்தோட மிகப்பெரிய மைனஸே KGF ஸ்டைல் மேக்கிங் தான். KGFல எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகியிருந்ததோ அது எல்லாமே இதுல பார்க்க கேவலமா இருந்தது. KGFல ஆல்ரெடி யூஸ் பண்ண அதே விஷுவல் இங்க யூஸ் பண்ணதுதான் நமக்கு மிகப்பெரிய சலுப்பை கொடுக்குது. இதுக்கு அதே மாதிரி விஷுவல்ஸை யூஸ் பண்றீங்க அப்படின்னு இன்டர்வியூல பிரசாந்த் நீல்ட்ட கேட்டப்ப அவர் சொன்ன ரீப்ளை என்னன்னா, எனக்கு OCD இருக்கு, பிளாக் கிரே கலர் தவிர வேற ஏதாவது கலர் ஸ்கிரீன்ல பார்த்தனா எனக்கு அது பிடிக்காது, அதனாலதான் நான் பிளாக் அண்ட் கிரே கலர்ல படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு கலர் பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக நாங்க ஏன் இந்த குப்பை கலரை திரும்ப திரும்ப பார்க்கணும். அடுத்த பெரிய மைனஸ் படத்தோட BGM. KGFல BGM சாங்ஸ் அந்த படத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கும். பட் சலார்ல என்ன BGM இருக்குன்னே தெரியல. ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் தான் படம் ஃபுல்லா கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்புறம் நம்ம ஸ்ருதிஹாசன் ஜெகபதி பாபு அவங்களோட ஃபிளாப் கன்சிஸ்டன்சியை கரெக்டா மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படத்துலயும் அவங்களோட லக்கு KGF ஸ்டைலை விட்டுட்டு இந்த ஸ்டோரியை வேற மாதிரி சொல்லியிருந்தா கண்டிப்பா ஓகேவா இருந்திருக்கும். அப்புறம் பிருத்விராஜ் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, ஆஃப்டர் பாகுபலி பிரபாஸ் பேன் இந்தியா டிராப்ல மாட்டிக்கிட்டாரு. சின்ன படங்கள், லவ் காமெடி படங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணும்னு அவருக்கு ஆசையா இருக்கு. ஆனா இந்த பேன் இந்தியா டிராப்ல மாட்டினதால அந்த மாதிரி படங்கள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை தான் தெலுங்கு ஃபேன்ஸ் அபியூசிங் தமிழ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோல நான் கிளியரா சொல்லியிருப்பேன், ஒரு படம் 1000 கோடி அடிச்சிருச்சு அப்படிங்கிற ரீசனுக்காக அடுத்து எடுக்கிற எல்லா படமும் பேன் இந்தியா படமா எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரியிலே அதிக பட்ஜெட்ல எடுத்த படம் 2.0 ரிலீஸ் ஆன அதே வருஷம் தலைவர் பண்ண படம் தான் காலா. ஷாருக் கானும் அதே மாதிரி தான் பத்தான் ஜவான் மாதிரி கமர்ஷியல் படங்களை பண்ணிட்டு அடுத்த ஒரு பண்ண படம் டன்கி. ஸோ ஒரு படம் கிளிக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அடுத்த படமும் எனக்கு பிரம்மாண்டமா தான் வேணும், அடுத்த படமும் 400 கோடி 500 கோடி பட்ஜெட்டை தான் வேணும், அதோட கலெக்ஷனும் 1000 கோடி அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை நோக்கி போறதே தப்பு. அட்லீஸ்ட் 3 ஃபிளாப்க்கு அப்புறமாவது பிரபாஸ் இதை புரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்து அவர் யோகி பாபு கூட ஒரு சின்ன படம் பண்றதா கூட நான் கேள்விப்பட்டேன். சீக்கிரம் தெலுங்குக்கு வர பிரபாஸ் படத்துக்குள்ள ஒரு கமிட் இருக்கேன்.
இந்த மாருதி டைரக்டர் படம். இந்த பேன் இந்தியா போதையிலிருந்து பிரபாஸ் வெளியே வந்தாலே அவருக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் கிடைக்கும். நான் இதுக்கு முன்னாடி சலார் வெர்சஸ் டங்கி எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோலயே நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சலார் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு. நான் எப்படி சொன்னனோ படம் அதே மாதிரி தான் வந்திருக்கு. அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். மேலே கார்ட்ல கூட அந்த வீடியோ வைக்கிறேன். இந்த வீடியோல சலார் பத்தின என்னோட வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.